நாங்கள் வருஷம் வருஷம் வந்துடுவோம் குடும்பத்தோட. சாமி வீட்டு கல்யாணம் எங்கள் வீட்டு கல்யாணம் பண்ணிது. நாங்கள் குடும்பத்தோடு வந்துடுவோம் எப்பயும். இப்போ தாலி மாற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அது ஒரு ஐதீகம், வருஷம் வருஷம் மாத்திரம் சாமி கல்யாணம்னால எங்களுக்கும் கல்யாணம் பண்ணி அது. அதனால என்ன பயன்னா கணவன் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அதுக்காக குடும்பம் நல்லா இருக்கணும், மதுரை நல்லா இருக்கணும். அது சாமி கல்யாணம்னால மதுரையே நல்லா இருக்கும் இன்னைக்கு. ஆமாம், இப்போ 10 நாளாக நடக்குது. மதுரை மீனாட்சிக்கு 10 நாள் கல்யாணம், 10 நாள் திருவிழா. ஆமாம், சாமி சுற்றி வரும், நல்லாயிருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். மதுரையிலேயே ரொம்ப பிரபலமான ஒரு திருவிழான்னு சொன்னால் இந்த சித்திரை திருவிழா தான். இந்த சித்திரை திருவிழாவில் மெயினான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனாட்சியோட திருக்கல்யாணம் தான். இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு அதிகாலையிலேயே நாங்கள் எந்திரிச்சு குளிச்சு இழிச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு காலையில் 5:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்தோம். சாமி சொற்கரோட இங்கே மாப்பிள்ளை அலங்காரம், அப்புறம் பொண்ணு அலங்காரம், பொண்ணு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் உள்ளே போயிருக்காங்க. எங்களால் உள்ளே போக முடியலை. எல்லோரும் வெளியில் இருந்து சரி இங்கே இருந்து இன்னைக்கு நாளில் வந்து நாங்கள் திருமாங்கல்யம் மாற்றிக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நாங்கள் திருமாங்கல்யம் மாற்றிக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணி நாங்கள் முடிச்சுட்டு திருக்கல்யாணம் முடிச்சுட்டு பூப்பல்லாக்கு இன்னைக்கு நைட்டு வந்து பூப்பல்லாக்கு நடக்கும். இதில் வந்து எப்படின்னா இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து விருந்து போடுவாங்க, விருந்தெல்லாம் உபசரிப்பாங்க செய்வாங்க. ரெண்டாவது இதில் வந்து எப்படின்னா நம்ம கல்யாணத்தில் எப்படி மொய் எழுதுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் மொய் எழுதுவாங்க. மொய் எழுதுறதுக்காக வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு தான் போவோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம். அதுக்காக நாங்கள் எல்லோரும் புது மஞ்சள் கயிறு வாங்கி நாங்களும் தாலி மாற்றுறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருமே இங்கே மாற்றிட்டு இருக்கோம். நாங்கள் காலையில் வைபோகம் நல்லாயிருக்கும். நாங்கள் காலையில் 7 மணிக்கு வந்தோம். 8:35லேருந்து 8:59 வரைக்கும் மேரேஜ் டைம், கல்யாண டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டான டைமில் நாங்களும் மாற்றிப்போம். அம்மனு மாற்றும் போது நாங்களும் மாற்றிப்போம். எதுக்காக மாற்றோம்னா நல்லாயிருக்கும் திருக்கல்யாணம். மதுரைனாலே ஸ்பெஷல் மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் தான் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே நான் கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆக போகுது. நான் வந்து 15 வருஷம் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சதுலேருந்து. மீனாட்சி அம்மனை வந்து கல்யாணம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். முடிஞ்சோடனே மொய் வச்சு அப்புறம் சேதுபதி ஸ்கூலில் வந்து பந்தி இது மொய் விருந்து வச்சு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு போவாங்க ஜனங்கள் வந்து. அப்புறம் இதே வந்து அழகருக்கு வந்து வட்டம் ஆற்றுல இறங்கி வந்து அது விசேஷமாக நல்லா எதிர் சேவை வரும். நாளைக்கு தேரோட்டம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எதிர் சேவை வந்து திங்கக்கிழமை வந்து ஆற்றுக்குள்ள காலையில் சாமி வந்து இறங்கிடுவார் வந்து. ஆனால் ஊருக்கு மதுரையே கோலாகலமாக நல்லா விசேஷமாக நல்லா இருக்கும். மக்கள் ரொம்ப பரவசமாக இருப்பாங்க. எங்கே இருக்க வெளிநாட்டிலேருந்து கூட ஆளுங்க வந்து மக்கள் வந்து நல்ல எதிர்பார்ப்போடு வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லா இருக்கும். கொண்டாடி தான் சார். நான் இங்கே தான் சார். நாங்கள் மதுரைனால எங்களுக்கு வந்து நல்லா விசேஷமாக இருக்கும். நாங்களும் இங்கே தண்ணி பீச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு அழகரை வரவேற்று நல்லா சாமி கும்பிடுவோம். நல்லா இருக்கும் சார். மொத்தம் 10 நாள் மதுரையில் விசேஷமாக இருக்குது திருக்கல்யாணம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமாக நடக்குது. இன்றைக்கி 10வது நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் போடி நாயக்கனூர்லேருந்து அம்மனை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம், அதனால் மாங்கல்யம் மாற்றிட்டு போகலான்னு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்குது. இன்றைக்கி அதிகாலையிலே வந்துட்டோம். நாங்கள் எல்லாருமே இந்த அம்மனை பார்த்துட்டு மாங்கல்யம் மாற்றிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஆமாம், நிச்சயமாக. அம்மனோட மாங்கல்யம் மாத்திர அன்னைக்கு நாங்களும் மாற்றினா எங்களோட வீட்டுக்காரோட ஆசீர்வாதம் தீர்க்க ஆயுளோடு இருப்பாங்கங்கிறக்காண்டி நாங்கள் வந்து மாற்ற வந்திருக்கோம். அடுத்து வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே அம்மனோட அருள் கிடைக்கும். அடுத்து ஒவ்வொரு விசேஷமாக நடக்குது.